ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. ஓம் சிவபுத்திராய நமஹா. சிவபுத்திரனுக்கு நமஸ்காரம். சிவ பரமசிவனுடைய புத்திரன் மைந்தன், அவருக்கு என்னுடைய நமஸ்காரம். மனம், வாக்கு, காயம், திருக்கரணங்கள், அதாவது உடம்புனால நமஸ்காரம் பண்ணுவது, வாக்குனால சொல்கிறது, மனதுனால சிந்திப்பது, இது மூணும் சேர்ந்து அவருக்கு அமையட்டம், நமஸ்காரமானது செயலட்டம் அப்படின்னு இந்த நாமாவினுடைய ஒரு அர்த்தம். சிவம் அப்படிங்கிறதான அந்த ஒரு சொல்லிற்கு வளமை, நல்ல வளர்ந்து செழிப்பாக இருக்கிறது, நன்மை, மங்களம், சுபம், இப்படிலாம் எத்தனையோ அர்த்தம் இருக்குது. கல்யாணம்னா திருப்பி திருப்பி சுகங்கள் அடையப்படக்கூடியதாக இருக்கிறது கல்யாணம்னு பேர். இப்படி இருக்கிறதாக அந்த நாமாவுக்கு அர்த்தம். இதை பாராயணம் செய்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இதை கொண்டு அர்ச்சிப்பவர்கள் எல்லாருக்கும் எல்லா மங்களங்களும் கிடைக்கும், கொடுக்க வைக்கிறதா இருக்கும் இந்த முதல் நாமாவே. அதனால தான் இந்த ஹரிஹரபுத்திர சஹஸ்ரநாமாவளி சிவபுத்திராய நமஹா அப்படின்னு சிவங்கிற மங்களத்தோடு ஆரம்பிக்கிறதாக இருக்குது. இதுலேயும் இன்னொரு விஷயம், சிவம் என்ற பதத்திற்கு அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரம்னு பேர். இந்த சிவங்கிற ரெண்டே எழுத்து. இந்த சிவங்கிற எழுத்தை யஜுர்வேதம், அதாவது 3 வேதங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான யஜுர்வேதத்தில், 7 காண்டங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான 4வது காண்டத்தில், 9 பிரஷ்னங்களுக்கு நடுவிலான 5வது பிரஷ்னத்தில் நடுநாயகமாக ஜீவமணியாக இது போற்றி பாதுகாக்க வைக்கக்கூடியதான ரத்னம். இந்த சிவங்கிற 2 எழுத்துக்கு எத்தனையோ பெரியவர்கள் அர்த்தம் எழுதியிருக்கார்கள். இந்த சிவநாமாவினுடைய வைபவம் வைஷ்ணவ புராணமான பாகவதத்தில் தாக்ஷாயினுடைய வாக்காக சொல்லப்பட்டதாக அமைகிறது. சகிருத் பிரசங்காத் அகமாசு ஹந்தினா, பேசிக்கொண்டே இருக்கும்போது நடுவில் சிவ அப்படின்னு சொல்லிட்டா கூட அது எல்லா விதமான பாப்ப கூட்டங்களையும் பொசிக்கிடுமா. அப்படி ஒரு வசந்த நாமா இந்த சிவநாமாங்கிறது. அதனால் அந்த அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரத்தை குரு உபதேசம் இல்லாமல் ஜபிக்கக்கூடாதுங்கிற ஒரு நியமம் இருக்குது. ஆனால் இங்கே இந்த மந்திரமானது 1, 3, 4, 5 நாமாவளிகளோடு சேர்ந்து சிவ சிவன்னு நம்ம சாஸ்தா சஹஸ்ரநாமத்திலே வரதுனால இதை ஜபித்து அர்ச்சனை பண்ணினாலே பஞ்சாட்சரம் செய்த பலனை அடையலாம் அப்படின்னு இங்கே குறிப்பிடுறார். அதே மாதிரி பகவானுடையதான மாலா மந்திரத்திலையும் அவரை சிவகுமாரனாக விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு, ஹரிஹரபுத்திரனாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய காயத்ரி, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் காயத்ரிங்கிறது ஒன்று உண்டு. அதுலேயும் பவபுத்திரன், பவன்னு சொன்னால் இந்த இடத்துல சிவன் அர்த்தம், பரமேஸ்வரன் அர்த்தம், அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு விஷயம், பார்த்தனுக்கு அருளும் வைத்தார், பாம்பரை ஆட வைத்தார், சாத்தனை மகனா வைத்தார், சாமுண்டி சாமவேதம் கூத்தொடு பாட வைத்தார், கோளரா மதியம் நல்ல தீர்த்தமும் சடமேல் வைத்தார், திருபயற்றூர் அரணாரே அப்படிங்கிற அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் சாத்தனை மகனாக வைத்தார். நம்ம எல்லாருக்கும் பரமேஸ்வரனுக்கு மகாகணபதி குமரக்கடவுள் குழந்தைங்கிறது தெரியும், சாஸ்தாவும் தானே. அந்த சாஸ்தா அவர் குழந்தையாக இருக்காருங்கிறத புராணங்களில் மற்ற எல்லா இடங்கள்லையும் விசேஷமாக போடப்பட்டிருக்குங்கிறத இங்கே சொல்கிறார். தேவார பாடல் பெற்ற மேற்குறிப்பிட்ட இந்த திருப்பயற்றூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஐயனாரும் இருக்கார். அது இப்பொழுது திருப்பயத்தங்குடி அப்படின்னு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்தில் இருக்குங்கிறதையும் இங்கே குறிப்பிடுறார். அதனால் இந்த நாமாவுக்கு மங்களங்களை கொடுக்கக்கூடிய நாமா ஒன்றும், பரமேஸ்வரனுடைய புத்திரனாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. பகவானுடைய அனுகிரகத்தினால பிழைத்து கிடந்தார். அந்த காலத்தில் இந்த வழக்கம்தான், இந்த வார்த்தை தான் சொல்கிற வழக்கம். அதாவது நாளைக்குங்கிறது யார் கையிலும் இல்லாதனால பிழைத்து கிடந்தால்னா பகவானுடைய அனுகிரகத்தோடு அடுத்த நாள்ங்கிறது இருக்கும்போது அதில் பார்ப்போம்னு இருக்குது. பிழைத்து கிடந்தாக அந்த நாமங்களுடைய அர்த்தத்தை சிந்திப்போம். அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.